இப்போ நம்ம போக போற இடம் வனத்திருப்பதி. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்பா இந்த ரோட பாருங்களேன். டே டைம்லயே வந்து இவ்ளோ வெறிச்சோடி போய் பயங்கரமா இருக்கு. இது நைட் டைம்ல எப்படி இருக்க போதோ. டேடி படிச்ச ஸ்கூல் இதுல இருந்து பக்கத்துல தூரத்துல தான். நான் படிச்ச ஸ்கூல் இங்க தான் இருக்குது. அந்த லெஃப்ட்ல போவோம், இந்த ரைட்ல உள்ள போனீங்கன்னா அங்கதான் நான் படிச்ச ஸ்கூல் இருக்குது. 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அங்கே தான் படித்தேன், ஸ்ரீ கணேசர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ன்ட்டு. ஸோ அப்போல்லாம் இங்கெல்லாம் நடந்து வருவோம், ராத்திரி சும்மா வருவோம், இந்த கேஷ்யூ ட்ரீல பழங்கள்லாம் பறித்து சாப்பிடுவோம். அப்புறம் அதோட வாட்ச்மேன் எங்களை விரட்டுவான், எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கிடுவோம். ஸோ இட் வாஸ் அ கிரேட் டைம். டைம் என்ன ஆகுது? 5:30. அவனும் இருட்டாம இருக்குது. 5:30 இல்ல புவி, 6 மணி. இப்போ 6 மணியா? அது டே லாங்கர் ஆகுதுன்னு சொல்றாங்களே, இப்போ அதனோட எஃபெக்ட் ஆகுது. டே லாங்கர் ஆகுதாமா? ஆமா, அந்த பூமி ரிவர்ஸ்ல சுத்துது இல்ல. ரிவர்ஸ்ல சுத்துதா? பூமியோட கோர் இல்ல, பூமியோட கோர் ரிவர்ஸ்ல சுத்துது. அப்ப ஸ்லோவா தானே ஆகணும். அதான் ஸ்லோவானால டே லாங்கர் ஆயிருது. பூமி ஸ்லோவா சுத்துறதுனால டே லாங்கர் ஆயிருது. அப்ப நைட்டும் லாங்கர் ஆகணும்ல? ஆமா, ரெண்டுமே லாங்கர் ஆகும். அதாவது நம்ம 24 26 hours ஆகும் மேபி, எனக்கு அது தெரியல. கூசும் போறா எல்லாருக்கும். அங்க தூரத்துல ஒரு மலை தெரியுது பாரு. என்ன மலை அது? என்ன ஊர் இருக்கு பக்கத்துல? திருநெல்வேலி, அந்த பக்கம் திருநெல்வேலி. ஹாய் ஃபேம், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? வனத்திருப்பதிக்கு. வனத்திருப்பதி வந்து யார் கட்டினான்னா உங்களுக்கு எல்லாருக்கும் சரவண பவன் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஓனர் தான் வந்து இந்த கோயிலை கட்டினாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயில் வந்து ஒரு பழமையான கோயிலுங்க. இது எப்போ கட்டினாங்க அப்படின்னு சரியாக தெரியல. பட் வந்து இப்போ புதுசாக வந்து சரவண பவன் ஹோட்டல் ஓனர் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கோயில் இருக்கிற ஊர் பேர் வந்து புன்னை நகர். இந்த ஊர் தான் வந்து சரவண பவன் ஹோட்டல் ஓனரோட சொந்த ஊரும். இப்போ வந்து நம்ம வனத்திருப்பதி என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோங்க. இங்கே இருக்க சாமி பேர் என்னன்னா புன்னை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள். பரவாயில்லைங்க, வந்த வழி ஃபுல்லாக காடாக இருக்கனால இங்கே எதுவுமே இருக்காதுன்னு நினச்சேன். இங்கே பார்த்தா ஒரு பெரிய ஹோட்டலே இருக்குதுங்க. அதில் எல்லாமே இருக்கும் போல், ஜூஸு, ஸ்நாக்ஸு. ஓகேங்க, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம சாமியை பார்த்து வரலாம். கோயிலுக்குள்ளே வந்து கேமரா, மொபைல் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லாத்தையும் வந்து வெளியே வச்சுட்டு போயிட்டோம். வெளியிலேருந்து என்னென்ன கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோங்க. இங்கே இருக்கிற பெருமாள் மோரார்லெஸ் திருப்பதியில் இருக்க பெருமாள் மாதிரியே இருப்பாருங்க. இங்கே வந்து நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் நின்று சாமியை வந்து தரிசனம் பண்ணலாம். அதோட நம்ம திருப்பதியில் என்ன பிரசாதம் தருவாங்க, லட்டு, அதே தான் இங்கேயும் தருவாங்க. இவங்க தான் சரவண பவன் ஹோட்டல் ஓனரோட அப்பா அம்மா. ஸோ நீங்கள் திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா முடிஞ்சால் வனத்திருப்பதியும் வந்து பார்த்துட்டு போங்க. ஓகே ஃபேம், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.